लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदि राजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் இளந்தளிர் மேல் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேர் கருளாயே. எல்லாம் வல்ல ஏழுமலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றம் நிகழ இல்லாமல் இருக்கிற அனத்தியாயன காலத்தினுடைய 5வது நாள் பதிவேற்றம். இந்த 5வது நாள் பதிவேற்றத்திலே 2024-25 அனத்தியாயன காலத்தினுடைய திருவேங்கட தந்தாதியை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி அதில் 2வது பாசுரத்தை இன்றைக்கு அனுபவிக்க இருக்கிறோம். அனத்தியாயன காலத்தினுடைய 5ஆம் நாள் பதிவேற்றம். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் எழுதிய திருவேங்கட தந்தாதி முதல் பாசுரத்தை நேற்று அனுபவித்தோம். இன்றைக்கு 2வது பாசுரம். இது பெருமாள் உரைகிற இடத்தை பற்றி பெருமையாக கூறுகிற பாசுரம். சிறப்பு பொருள் என்றால் இந்த ஊர், இந்த செய்யுள் ஊரை பற்றி அல்லது பெருமாள் இருக்கக்கூடிய அந்த ஊரினுடைய வளமையை பற்றி குறிப்பிடுகிற பிரபந்தத்துறை அமையக்கூடியது, இன்ன சிறப்புடையது இந்த ஊர் என்று சொல்லக்கூடிய ஒரு செய்யுள் பாசுரம். முதல் பாசுரத்திலே பாதத்தை பற்றி பேசினார். இந்த பாசுரத்திலே தோளை பற்றி பேசுகிறார் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். பாசுரத்தை பார்ப்போம். மாலை மதிக்குஞ்சி ஈசனும் போதனும் வாசவனும் நூலை மதிக்கும் முனிவரும் தேவரும் நோக்கி அந்தி காலை மதிக்குள் வைத்து ஏத்தும் திருமலை கைம்மலையால் வேலை மதிக்கும் பெருமானுரை திருவேங்கடமே. இந்த திருவேங்கடம் எப்படி இருக்கிறது என்று சொல்கிறார். மாலை மதிக்குஞ்சி ஈசனும் என்றால் தன்னுடைய சடைமுடியிலே இரவு மாலை நேரத்து சந்திரனை சூடிய ஈசன். போதன் என்றால் பிரம்மனை குறிக்கக்கூடியது. வாசவனும் என்றால் அஷ்டவசுக்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவன். நூலை மதிக்கும் என்றால் வேதத்தை, தமிழ் வேதத்தை ஆராய்ந்து சிறப்புடன் சொல்லக்கூடிய முனிவர்கள். தேவாதி தேவர்கள், இந்திராதி ஆகியவர்கள் காலையிலும் மாலையிலும் திருமலையை நோக்கி மனதிற்குள் எய்தி வைத்து கொண்டு திருமலையை வணங்குகிறார்கள். இந்த திருமலை யாருடையது என்றால், ஒரு காலத்திலே இந்திரனுக்கு தேவர்களுக்கு துன்பம் ஏற்ற போது பார்க்கடலை கடைவதற்காக தன்னுடைய பெரும் தோளை கொடுத்த பெருமாள் இருக்கிற ஊர் இந்த திருவேங்கடம் என்று பெருமாளுடைய அவதாரமான கூர்மாவதாரத்தினுடைய சிறப்பை சொல்லி, கூர்மாவதார காலத்திலே தானே ஆமையாய் உருவெடுத்து மத்தாக இருக்கிற மந்திரமலையினுடைய நுனியை ஒரு பதியம் தன்னுடைய கையால் பிடித்து கொண்டு தன்னுடைய முதுகிலே ஆமையான தன்னுடைய முதுகிலேயே மலையை வைத்து கடைந்து கொடுக்கக்கூடிய பெரும் தோளுக்கு சொந்தக்காரனான பெருமாள் உரைகிற ஊர் இந்த திருவேங்கட மலை என்று சொன்ன பாசுரம் இந்த 2வது பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேவிப்போம். மாலை மதிக்குஞ்சி ஈசனும் போதனும் வாசவனும் நூலை மதிக்கும் முனிவரும் தேவரும் நோக்கி அந்தி காலை மதிக்குள் வைத்து ஏத்தும் திருமலை கைமலையால் வேலை மதிக்கும் பெருமானுரை திருவேங்கடமே. காலை மாலை என எல்லா பொழுதும் கை வணங்கி கொண்டு தொழுது கொண்டே இந்த மலையை நோக்கி தொழுது கொண்டிருக்கிற தேவர்கள் முதலானவர்கள் வணங்கக்கூடிய பெரிய தோள்களை உடைய பெருமாள் உரைகிற ஊர் இந்த திருவேங்கடம். காயன வாச்சா மனசேந்திரியர்வா அபியாப்தனாவா பிரகதே சுபாவாது கரோமியத்த சகலம் பரஸ்மே ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகல விதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோட இயல்பிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனையும் ஒன்றை கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்திருள்வாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் உன் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அருள்புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.